நன்றி. நூல் நிகழ்வு நிறைவடைகின்றது. அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களை உபசரிக்கும் நிகழ்வு. அதற்கு எவ்வளவு பெரிய மாட மாளிகை கோபுரங்களில் இருந்தாலும் சொந்த ஊருள்ள கால வைக்கும் பொழுது நாம் எழுதின பாட்டு மாதிரி ஒரு ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஏதோ ஒன்றை தொலைத்தது போல மீண்டும் இங்கே பிறந்தது போல கண்களின் ஓரம் கண்ணீர் வருதே. காரணம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் எங்க எவ்வளவு இப்ப உலக நாடுகளுக்கெல்லாம் மன்னம் போயிட்டு வந்திருக்கார். அதோட வெளிப்பாடுதான். தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு விழா நடக்கும் போதெல்லாம் எங்கேயாவது இருந்து ஒரு அந்நிய நாட்டுக்காரர்கள் இங்க நம்மளோடு சகோதரர்களாக மாறிவிடுவார்கள். போன முறை உங்களுக்கு தெரியும், அதற்கு போன முறையும் தெரியும். இந்த முறை இவர்கள் அதை பத்தி அண்ணன் பேசுவாங்க. என்னடா உங்களுடைய தோழமை எனக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லை. எதுக்கு சொல்றேன்னா, உலக நாடுகளுக்கெல்லாம் பாராட்டு கிடைத்தாலும் உள்ளூர் முதல் மரியாதையாக நீங்கள்லாம் மாவனோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு இது முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது. இது உங்க ஒரு மரியாதை வாங்கியே ஆகணும். ஒரு நிமிஷம் அப்படியே அண்ணன் கார்த்திக் அவர்கள் இருக்கணும். ஏன்னா எல்லா பேருமே இருந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கிராமத்துக்காரர்கள் உங்க சொந்தக்காரங்க தான். இப்படி ஒரு சங்கமத்தை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கு. அடுத்தபடியா அண்ணனுக்கு அணிவிக்கிற மாலை இது. ஆனால் என்னைக்கு காவேரி பயணம் தொடங்கினாரோ அன்னைக்கு அவர் ஒரு கொள்கை வச்சிருக்கிறார். ஓட்டு வாங்கி போன வேட்பாளர்கள் தான் மக்களுக்கு செலுத்த வேண்டும். இனிமே மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் எந்த தலைவனுக்கும் மாலையோ சார்பையோ அணிவிக்காதீங்க, அணிவிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறார். அதுபடிதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். வகையில் இப்பொழுது அவருக்கு வழங்கப்படுகிற மரியாதை அவங்களுடைய குடும்ப நண்பர் சேக் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். கத்தார்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனா பாசம் தெரியும். கொடுக்கிறோம், நாங்க பாடிக்க போறாங்க.